ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கண்டெய்னரில் தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன், இல்லை 3 எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இப்போ நம்ம தயிரை இப்போ மோராக்குறதுக்காக இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். தயிர் நல்லா இப்போ நம்ம லிக்யூட் ஆக்கிக்கணும், அதாவது கெட்டியாக இல்லாமல் லிக்யூட் ஆக்கிக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த முட்டை ஒரு ஜெல்லி மாதிரி வராமல் நம்மளுக்கு ஃப்ளூடாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் ஏன் கம்மியாக எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன், தேவையான அளவு. இன்னும் கொஞ்சோண்டு கூட எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சோண்டு தான் எடுக்கணும், நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது. அடுத்து பெப்பரு நம்ம ஏன் மிளகாத்தூள் கம்மியாக எடுத்தோம்னா பெப்பரோடைய காரமும் லைட்டாக நம்மளுக்கு வரும்ல. ஸோ பெப்பரும் நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கரெக்டாக வரும். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையோடு மிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கேன், ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அது நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். எவ்வளோண்டு போதும், நீங்கள் எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிடுங்க. நான் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துருக்கேன், போன்லெஸ் சிக்கன். நான் பெருசாக இருந்த பீஸ் எல்லாத்தையுமே 2ஆக அரிஞ்சுக்கிட்டேன். பாப்கார்ன் சிக்கனுக்கு இதோட கொஞ்சம் குட்டியாக கூட அரிஞ்சிக்கலாம், நான் இவ்வளோண்டு அரிஞ்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மலாக வச்சு மூடிடணும். ஒரு 2 ஹவர்ஸ் வைக்கணும். இப்போ அதுக்கான பேட்டர் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். அந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு 2 கரண்டி. மைதா மாவுலேயே பாதி நம்ம கார்ன்ஃப்ளவர் போடணும், அதனால் நான் 1 கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் அப்போ சேர்த்த மாதிரியே தான் இப்போயும் கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன்னா நான் வச்சுருக்கிறதுல 1 ஸ்பூன். மல்லி தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ மல்லித்தூள். இப்போ பெப்பர் கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கொஞ்சம் கூட அதை விட்டு வைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த பேட்டர் சிக்கன் அப்புறமா ஒரு கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் எடுத்து நீங்கள் ஓரத்தில் வச்சு நல்லா அப்படியே பிரட்டி எடுத்துக்கோங்க. ஓரத்துலேயே வச்சு பிரட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரட்டுங்க, அப்புறமா தண்ணியில் ஒரு முக்கிட்டு மறுபடியும் எடுத்து இந்த மாவில் மறுபடியும் டிப் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் வச்சுருங்க. நம்ம இதில் எக் வாஷ் பண்ணல,
நம்ம எக் வாஷ்க்கு பதிலாக தான் அந்த சிக்கன் அந்த ஊற போட்டோம்ல அதுலேயே எக்கு சேர்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த தட்டில் மிச்சம் இருக்கிற மாவில் நான் அந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா புரட்டிக்கிட்டேன். புரட்டி முடித்தோடனேயுமே இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் லைட்ரு முதல்ல பற்ற வச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. இதோ இப்போ கரெக்டாக பற்றிட்டேன். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் இப்போ வீட்டில் இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நான் பாம் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயுமே சிக்கன் பீஸ் எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் போடுங்க. அதுவும் நல்லா தனித்தனியாக ஸ்பேஸ் விட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே போட்டுற வேணாம். உங்கள் பேனோட சைஸ்க்கு நீங்கள் எடுத்து உள்ளே போடுங்க. என் கை மறைச்சிக்கிட்டதுக்கு கொஞ்சம் சாரி. இதை நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்புறமா நல்லா பொரிஞ்சோன்னையுமே நான் ஒரு இடுக்கி மாதிரி ஒன்று எடுத்து நல்லாவே அதை புரட்டி விட்டுக்கிட்டேன். என் கை தான் ரொம்ப மறைக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி அதுக்கு. இதோ இருங்க, அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை இறக்கிடுங்க. நான் அதை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா இது வந்து வருந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இன்னொரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதோட ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இப்போ நம்ம இதை ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இதை பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. நம்ம கேஎஃப்சியில் போய் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது. கேமரா ஆங்கிள் கொஞ்சம் செட் ஆகலை. பாய்.